இங்கே கூட்டியிருக்கக்கூடிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல. தமிழகத்துக்கான எனது பயணம் வேறாக இருந்தது. அந்த நிகழ்ச்சி நிரலில் நான் இதனை சேர்த்து கொண்டதற்கான காரணத்தையும் நான் முதலில் சொல்லுகின்றேன். அது இந்த நேர்காணலை நான் எதற்காக செய்ய தொடங்கினேன் என்கின்றதை சொன்னால்தான் அது புரியும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அடிப்படையில் ஒரு விஞ்ஞான பட்டதாரி, அவ்வளோதான். ஒரு ஆசிரியன், கலை இலக்கியவாதி அல்ல, ஆனால் தீவிர வாசகர். சின்னல இருந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், என்னை பொறுத்தவரையில் பலருக்கும் அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு கடுதாசித்தாளோ ஒரு பத்திரிகை துண்டோ நிலத்தில் இருந்து காலில் படுமாக இருந்தால் அதை எடுத்து தொட்டு கும்பிடுவோம். கல்வி போயிடும், சரஸ்வதி மன்னிச்சுக்கொள் என்று சொல்லி கும்பிடுவோம். அப்படி அந்த எழுத்துக்கு, அந்த காகித துண்டுகளுக்கு நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆட்களாகவே நாங்கள் இருந்து வந்தோம். இதனால் வாசிப்பு பழக்கம் மிக தீவிரமாக இருந்தது. எதை எடுத்தாலும் வாசிப்போம், அது எந்த துண்டாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த வாசித்துகிற அந்த இதனை நாங்கள் இடையில் நிறுத்தவும் மாட்டோம். அதை கூட பழி என்று தான் நினைத்தோம். முதல் எழுத்து தொடங்கி, முதல் பக்கம் தொடங்கி கடைசி பக்கத்தின் கடைசி எழுத்து வரைக்கும் வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தோம். இதனால் தான் சிறுவயது அந்த பழக்கம் நூல்களை வாசிக்க வேண்டும் என்கின்ற அக்கறையை கொடுத்தது. அது என்னில் இருந்து எனது பிள்ளைகளுக்கும் கடத்தப்பட்டுள்ளது. எனது அப்பா ஒரு ஆசிரியர். இரவு நேரங்களில் இருந்து வாசித்து கொண்டே இருப்பார். அடுத்த நாள் பாடசாலையில் என்னத்தை படிப்பிக்க வேண்டும் என்கிறதற்காக புத்தகங்களை படித்து கொண்டிருப்பார். அதுவும் ஒருவேளை எங்களுக்கு வாசிப்பதற்கான பழக்கத்தை தூண்டி இருக்கலாம். அந்த வாசிப்பை தவிர எனக்கு வேறு எந்த விதமான இலக்கிய பழக்கங்களும் என்கிறது, ஒரு படைப்பு என்கின்ற ஊக்கம் என்கின்றதையும் எதுவும் இருந்தது கிடையாது. ஆனால் 95ஆம் ஆண்டு கவிதா பாரதி அவர்கள் சுட்டி காட்டியது போல நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு வலுக்கட்டாயமாக பிடுங்கி எறியப்பட்டோம். யாரும் எதிர்பார்க்காத சூழல். நான் ஆழ வேரூன்றி இருந்த மண். எனக்கென்று சொல்லி ஒரு பெரிய தனியார் கல்வி நிறுவனம் இருந்தது. நான் யாழ்ப்பாணத்தை விட்டு இராணுவ முற்றுகையினால் வெளியேறிய பொழுது ஏறத்தாழ 2000 மாணவர்களும் 40 சொச்ச ஆசிரியர்களும் அங்கு கற்பித்து கொண்டிருந்தார்கள். 2000 மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவோடு இரவாக நாங்கள் அந்த மண்ணை விட்டு புறப்பட்டோம். பிறகு நாங்கள் தங்கியிருந்த அந்த இடங்களிலும் தொடர முடியாத சூழ்நிலையை நாங்கள் சென்னைக்கு குடிபெயர வேண்டிய நிலை வந்தது. அப்பொழுது நான் ஆஸ்திரேலியா பயணமானுவதற்கான ஏற்பாடுகளை எனது மனைவியின் துணைவியார் செய்திருந்தார். மனைவியினுடைய உறவினர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லாத காரணத்தால் வீட்டை விட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்த பொழுது அதனை எனது வீட்டினுடைய அந்த வெளி விராந்தையிலே வைத்து விட்டே வந்தோம். அதையும் கொண்டு வந்தால் சில வேளை மனம் மாறி நாங்கள் நாட்டை விட்டு தூர இடத்துக்கு போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் என் மனத்தில் இருந்தபடியால் நாங்கள் அந்த ஆவணங்கள் இதனையுமே கொண்டு வரவில்லை. இடம்பெயர்ந்து இங்கே வந்ததன் பின்னரும் அந்த மண்ணை விட்டு நீங்கிய வலி எனக்கு நிறைய இருந்தது. ஒன்று போராட்டம். மக்களுக்கு நாங்கள் போராட சொல்லி நாங்களும் சேர்ந்து நம்பிக்கை ஊட்டி இருந்தோம். என்னிடம் படித்த மாணவர்களில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் விடுதலை இயக்கங்களில் தங்களை இணைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில் நான் அகதியாக நாட்டை விட்டு ஏகியது என்கின்றது அந்த மக்களையும் கைவிட்டு ஏகியது போன்றதுதான். அந்த குற்ற உணர்வுக்கு, அந்த வலிக்கு நான் கொடுத்த ஒத்தடம்தான் இந்த எழுத்தாக்க முயற்சி என்கின்றது. என்னுடைய இந்த எழுத்து பணி மூலம் அந்த போராட்டத்திற்கு எந்த வகையில் வலி சேர்க்கலாம் என்று சொல்லி நான் விரும்பினேன். போராட்டத்தினுடைய நியாயப்பாடுகளை, போராட்டத்தினுடைய வலிகளை என் வாயால் சொல்வதை விட பிற ஆளுமைகளின் வாயால் சொல்வதற்கான வலு அதிகம் என்கின்ற நம்பிக்கையில் மற்றவர்களினுடைய வாயால் அதனை பேச வைத்தேன். அதற்காக தெரிவு செய்யப்பட்ட படைப்பாளிகள் தான் இவர்கள். நான் நூற்றுக்கணக்கானவர்களை தமிழகத்தில் பதிவு செய்திருக்கின்றேன். ஒவ்வொரு கால தேவைக்கேற்ப அந்த பதிவுகள் இருந்தது. தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய நேர்காணல் இங்கு நடைபெற்ற பொழுது, ஈழத்தில் அந்த நேர்காணல் நடந்த பொழுது தமிழகத்தில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் வந்தன. எதிரும் புதிருமான விமர்சனங்கள் வந்தன. அவர் சரியாக பேசவில்லை என்று சொல்லியும், அவர் மௌனமாக இருந்தார் என்று சொல்லியும், அந்த நேர்காணல் தொடர்பாக நூற்றுக்கணக்கானவர்கள் குழுமியிருந்த அந்த பல்வேறு நாடுகளில் இருந்தும்
அங்கு சென்று காத்திருந்து அவர் நிகழ்த்திய அந்த நேர்காணலுக்கு தமிழகத்தில் வெவ்வேறு வகையான எதிர்வினைகள், ஈழப்போராட்டத்தின் ஆதரவு, எதிர் நிலப்பாடுகளை தொடர்ந்து இங்கு அவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ப பதிவு செய்யப்பட்டிருந்தது. நான் இங்கிருந்து கொண்டு என்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் பிற ஆளுமைகளினுடைய வாயால் அந்த நேர்காணல் தொடர்பான கருத்துக்களை என்னால் பதிவு செய்ய முடியும். நான் நினைக்கின்றேன், வக்கீல் அருண்மொழி என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அவர் சொன்னா, தலைவர் பேசவில்லை என்று சொல்லி பலரும் சொல்லுகின்றார்கள். வசனங்களுக்கு இடையிலே அவர் விட்ட அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்பி பாருங்கள். அந்த இடைவெளியில் அவர் வெளியில் சொல்ல முடியாத பல விடயங்களை அவர் சொல்லி இருப்பார். அதனை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் அவர் அதிகம் பேசவில்லை இந்த நேர்காணலில் என்று சொல்லி சொல்லுவார்கள் என்று சொல்லி. இப்படி ஏராளமான அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் நான் இந்த இடத்தில் தொகுத்து கொள்ளவில்லை. சுப்பிரமணியம் சுவாமி அவர்களிடம் நேர்காணலுக்காக போயிருந்தேன். முன்கூட்டி அனுமதி பெற்றே போயிருந்தேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் வாயாலும் சில கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அவருடைய வீட்டுக்கு போன பொழுது வாசலில் வரவேற்றது காவல்துறை. அவர்கள் சொன்னார்கள், இல்லை அவரே வெளியில் வந்து, இவர்தான் என்னை இன்டர்வியூ பண்ணுவதற்காக அனுமதி எடுத்தவர், இவர் சந்தேகத்துக்குரியவர், இவரை உள்ள விடலாம் என்று சொல்லி அங்கே அழைத்து விட்டே அந்த காவல்துறையிடம் சொன்னார்கள். நேர்காணலுக்கு அவர் அங்கு போன பின்னர் அனுமதிக்கவில்லை. அதே காவல்துறை என்னை வெளியில் அழைத்து வந்து சொன்னது, உங்களுக்கு வேறு ஆட்கள் இல்லை என்றா சார் இவரிடம் நேர்காணல் எடுக்க வந்தீர்கள் என்று சொல்லி அந்த காவல்துறை எனக்கு சொல்லிவிட்டு போனது. இன்னும் ஒரு இலக்கிய ஆளுமையிடம் நான் நேர்காணல் எடுக்கிறதுக்கு முயற்சித்தேன். அழைத்தார். ஆனால் தானே கேள்வி எழுதி தானே பதிலை தருவதாக சொல்லியிருந்தார். அவரே சிரித்தது போன்று சொல்லுவார், இடையில் சிரித்தேன் என்று. அதாவது எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவார்களோ அப்படி அந்த நேர்காணலை தயாரித்து தந்தார். என்னால் அதனை பிரசுரிக்க முடியாது. ஏனென்றால் நான் அவரிடம் கேள்வி கேட்டு சொல்லுவார்கள், அந்த கொக்கி போட்டு எடுக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறது, ஒரு ஊசியை நோகாமல் குத்தி எடுப்பதற்கான ஆற்றல் நான் பிறகு வளர்த்து கொண்டேன். ஆரோ எழுதி தருகின்றதை நான் நேர்காணல் கண்டதாக பிரசுரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கவில்லை. இப்படி பல பேருடைய நேர்காணல்கள் இருக்கின்றன. ஆனால் நான் தொகுத்தது என்னவென்று சொல்லி சொன்னால், காலாகாலத்துக்கும் பேசப்பட வேண்டியவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆரம்பத்தில் 2006 20 வருடங்களுக்கு முதல் 19 பேருடைய நேர்காணல்கள் இடம்பெற்றன. கவிஞர் கிபி அரவிந்தனுடைய நேர்காணல் விடுதலை புலிகளினுடைய கலை பண்பாட்டுக் கழகத்தினுடைய வெளிச்சம் இதழுக்காக நான் செய்திருந்தேன். அதனையும் சேர்த்து கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் அந்த நூலை வெளியிட்டிருந்தோம். 3வது பதிப்பாக அந்த நேர்காணல் வருகின்றது. ஆரம்பத்தில் 11 பேர் இல்லாமல் 9 பேர் உயிருடன் இருக்கக்கூடிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய நேர்காணல் தொகுப்பாக இருந்தது. அண்மையில் பாரதி ராஜாவுடன் அது 8ஆக வந்து சுருக்கி இருக்கின்றது. அங்கே பௌதிக ரீதியாக அவர்களினுடைய உடல்கள் இங்கே இல்லையே தவிர கருத்தியல் ரீதியாக அவர்கள் எம்மத்தியில் இன்றும் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில் தான் இந்த நூலை நாங்கள் மீளவும் தொகுத்திருக்கின்றோம். தமிழகத்துக்கு நான் வந்த பயணம் அரசியல் ரீதியானது. கடந்த டிசம்பர் மாதம் அப்பொழுது இருந்தக்கூடிய கௌரவ முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதன் பொருட்டு வந்திருந்தோம். இப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதல்வரை சந்திப்பதற்காக வந்து அந்த சந்திப்புகளை நிகழ்த்தியிருந்தோம். அது அரசியல் ரீதியான ஏற்பாடு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் ஆயுத ரீதியாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர இந்த போராட்டம் உருவாகியதற்கான அத்தனை காரணங்கள் முன்னை விட இப்பொழுதும் வலுவாக நீடிக்கின்றதாகவே நாங்கள் உணர தலைப்பட்டிருக்கின்றோம். இங்கே கலை இலக்கியவாதிகளாக எங்களுக்கு போராட்டத்திற்கு, தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தங்களுடைய அவர் கவிஞராக இருக்கலாம், ஓவியர்களாக இருக்கலாம், தங்களுடைய பாரிய பங்களிப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த பங்களிப்பை தொடக்குவதற்கான, மீளவும் தேவைப்படுகின்ற அந்த உறவை நீடிப்பதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த சந்திப்பை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வைகரை அவர்களை இந்த நூலை இங்கே அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தமிழ் தேசியம் என்கின்றதோ அல்லது இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்கின்றதோ வெறுமனே ஒரு அரசியல் ரீதியான நிகழ்ச்சி அல்ல என்கின்றது என்னுடைய கருத்து. அது கலை சார்ந்து
பண்பாடு சார்ந்து, அறிவியல் சார்ந்து பல்வேறு தளங்களிலும் தமிழர் வாழ்வியலை கட்டியமைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிலையத்தாகத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் என்கின்ற பதத்தை பார்க்கின்றோம். ஆகவே இந்த பண்பாடு என்கின்றது தமிழகத்திற்கும் எங்களுடைய ஈழத்திற்கும் இடையில் மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றது. கலை இலக்கியங்களும் அத்தகைய ஒரு வலுவான பிணைப்பை கொண்டிருக்கின்றது. அந்த பிணைப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. உங்களுடைய உறுதியான வலுவான குரல் மீளவும் உங்கள் படைப்புகளின் ஊடாக வெளிக்கொணரப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை ஆரம்பித்து மீளவும் ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சி பயன்படும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். பல அதிகமானவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நேர்காணலில் கவித்துவம் அல்லது கவிதைகள் தொடர்பாக நான் அதிகம் பேசியிருப்பதாக அல்லது குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். காரணம், ஒன்று புதுவை ரத்தினதுரை அவர்கள், இரண்டாவது கவிஞர் இன்குலாப் அவர்கள், மூன்றாவது கவிஞர் அறிவுமதி அவர்கள். நான் ஈழத்தில் கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்களுடன் மிக 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 நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தவன். ஆகவே அவரில் இருந்து அந்த ஆற்றல் என்னிடம் தொற்றி இருக்கலாம். ஒரு போராளி கவிஞனாக நான் இன்குலாப் அவர்களுடனும் பல தடவை உறவு கொண்டிருக்கின்றேன். பல்வேறு வகையான தொடர்புகளை பேணி வந்திருக்கின்றேன். தமிழகத்திற்கு தவிர்க்க முடியாமல் நான் வந்த சமயம் கோடம்பாக்கம் போயிரத நிலையத்திற்கு அருகாமையில் இருந்த அறிவுமதி அண்ணனுடைய அலுவலகம் என்னுடைய தங்குமிடமாக இருந்திருக்கின்றது. ஆகவே அவைதான் நான் நினைக்கின்றேன் எல்லாருடைய நேர்காணலிலும் ஒரு கவித்துவமான நடையை எங்களுக்கு கொண்டு வந்திருந்திருக்கலாம். நான் உங்களிடம் இந்த இடத்தில் வேண்டுவது இதுதான். எங்களுடைய போராட்டத்திற்கான நாங்கள் அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுங்கிறது வேறு விடயம். அவர்களால் செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிறதெல்லாம் வேறு விடயம். அது எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான ஒரு கடப்பாடு இருக்கின்றது. எல்லாரையும் சந்திக்க வேண்டும். நாங்கள் எல்லா அரசியல்வாதிகளையும் சமதூரத்தில் வைத்து அணுகுகின்றோம். அவர் பெருசு, இவர் சிறிது, அவர் அது சொல்லுவாரா, இவர் இது சொல்லுவாரா என்கிறது எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த கருத்தையும் அதில் எடுப்பதில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். ஆனால் எங்களுடைய பலம் தமிழக மக்கள்தான். அந்த மக்களிடம் நாங்கள் அணுகுவதற்கான இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதையாக நாங்கள் இதை பார்த்து கொள்ளுகின்றோம். இந்த கலை இலக்கிய பண்பாடு சார்ந்த உறவுதான் தமிழகத்துக்கும் எங்களுக்கும் இடையிலான வலுவான ஒரு பிணைப்பாக அமையும். அந்த பிணைப்பை நாங்கள் தொடர்ச்சியாக வலுப்படுத்துவோம். அதன் அடிப்படையிலேயே மருதண்ணன் அவர்கள் சொன்னதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இங்கிருந்து முதலாக இந்த கலை இலக்கிய பண்பாட்டு பரிமாற்றத்திற்காக மானுடத்தின் தமிழ்கூழல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அதுதான் இன்றைக்கும் பிரமாண்டமான மண்டபம், யாழ் வீரசிங்கம் மண்டபம், ஒரு 1000-1200 பேர் வரையும் கூடலாம். 3 நாள் நிகழ்ச்சியாக மானிடத்தின் தமிழ்கூழல் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். நோக்கமே தமிழகத்து, ஈழத்து, தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள கலை இலக்கியவாதிகளையும் சேர்த்த ஒரு முக்கூடலாக அந்த மானிடத்தின் தமிழ்கூடல் நடந்தது. இங்கிருந்து மருது அண்ணர், கவிஞர் இன்குலாப் அவர்கள், இயக்குனர் காற்றுக்கென்னு வேலை படத்தை எடுத்த புலேந்தி அண்ணர், ஜெயபிரகாசம் அவர்கள், அந்த இலக்கிய அணிகளுடன் தனித்த ஒரே ஒரு அரசியல்வாதியாக திருமாவளவன் அவர்களையும் நாங்கள் எங்களுடைய மண்ணுக்கு அழைத்து சென்றோம். அது உண்மையில் எங்களுக்கு ஒரு இலக்கிய பரிமாற்றத்திற்கு, அரசியல் ரீதியான தொடர்புகளுக்கும் எங்களுக்கு வித்திட்டது. அந்த தொடர்பு தான் இற்றை வரைக்கும் இந்த மண்ணில் நாங்கள் ஏராளமான விடயங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அற்புதமான நண்பர்களை எனக்கு தேடி தந்திருக்கின்றது. எனக்கு இந்த நேர்காணல் புத்தகங்களை நான் விடுவதாக இருந்தால் நான் வெவ்வேறு வகையான எனது நேர்காணல்களையே தொகுத்திருக்கலாம். அரசியல்வாதி என்ற வெளிச்சம் கிடைத்ததுக்கு பிறகு என்னை பல ஊடகங்கள் 100க்கும் மேற்பட்ட நேர்காணல்களை இதுவரையில் செய்திருக்கின்றன. அந்த எந்த ஒரு நேர்காணலையும் தொகுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. இனிமேலும் அதனை தொகுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஆனால் ஒரு ஆளுமைகளுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய நியாயத்தை நீங்கள் இந்த முதல் நேர்காணல் தொடங்கி கடைசி நேர்காணல் வரைக்கும் வாசிக்கலாம். அது தமிழகமாக இருக்கலாம், ஈழமாக இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாடுகளாக இருக்கலாம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை சொல்லுகின்ற நேர்காணல்களாகத்தான், அது நேரடியாக அல்லாமல்
மறைமுகமாகவோ ஏதோ ஒரு வகையில் சொல்லக்கூடியதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது என்பதனாலேயே 3வது பதிப்பாக கூட அந்த நூல் வந்திருக்கின்றது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு இங்கு நாங்கள் விடுத்த அழைப்புக்கேற்ப இங்கு கலந்து கொண்டமைக்கு, இங்கு கலந்து உரையாடியமைக்காக உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்களுடைய இசை பாடல் புதுவேந்தனுடைய இருவட்டுக்களை தயாரிப்பதற்காக ஆரம்பத்தில் இருந்தே இலக்கியன் அவர்கள் பங்களித்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நான் தாம்பரத்தில் பல சகோதரங்கள் போன்ற உறவுகள், ஜெயராஜ் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார், இங்கே வந்திருக்கின்றார். எனக்கு ஒரு உற்ற சகோதரனாக, நாங்கள் யாருமே இல்லாமல் தாம்பரத்திற்கு வந்த பொழுது எனக்கு அறிமுகமானவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது கூட இங்கே அவர் வந்திருந்தார். அதே போன்று பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்தி என்னுடைய நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.